அலங்காத்தாலேயே செல்வி மகனை பார்க்கற குஷியா கிளம்புறீங்க. ஸ்பெஷல் கிளாஸா? நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் இவ்ளோ ஐ லவ் யூ அனுப்பிச்சிருக்கேன். செல்வியோட பையனா உங்களுக்கு கிடைச்சா ஒண்ணு நீ பண்ணிக்கோமான்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. பட் ஒரு ஆப்ஷன் இல்லம்மா, இப்போதைக்கு உனக்கு லைஃப் பத்தி தெரியல, கொஞ்சம் மெச்சூர் ஆயிக்கோ, வேலைக்கெல்லாம் போ, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்களே உன்னை சேர்த்து வைக்கோம், இப்படி சொல்லலாம். இது ரெண்டாவது ஆப்ஷன். இதுவும் இல்லையா, மூணாவது ஆப்ஷன், அதெல்லாம் பண்ணவே கூடாது. லவ்வுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. ஃபிளாஷ்பேக். என்னடா ஏ அம்மா சொன்னது ஆரம்பத்துல இருந்தே கரெக்ட் தான். கமான் வேலு. இவனுங்க ஃபேமிலியில ஒருத்தனாவது லவ் பண்ணாம கல்யாணம் முடிச்சிருக்கானுங்களா? இப்ப கோபி கேரக்டரே வந்து ராதிகாங்கிற கேரக்டரை லவ் பண்ண ஒரு காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமாகி 20 வருஷத்துக்கு மேலான ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணி அதுக்கடுத்து கல்யாணம் முடிக்காரு லவ் பண்ண காரணத்தினால. பழகிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஓமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். போயும் நம்ம வீட்ல செல்வியோட பையனா உங்களுக்கு கிடைச்சா வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இவர் தனியா சொன்னது மட்டும் இல்லாம இப்ப ஃபேமிலியில சொல்லி ஃபேமிலியே ஷாக் ஆகுது. பாத்திரலாம் கழுவுறானே செல்வி அவளோட பையன் ஆகாஷ தான் என்ன லவ் பண்றாமா? இதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த பையன் கலெக்டர் ஆகுறது ரியல் லைஃப்ல நடக்காம கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி அவங்க ஃபேமிலியோட ஓரளவுக்கு வந்து மேல வந்துட்டோம்னா இப்படியே நிறுத்திக்கோ. மறுபடி கல்யாணம் பண்ணி வச்ச வேணாம். அவங்க வந்து கேரக்டர் தானே. அது அவனை வை போய் முடிச்சு விடுங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும். என் மனக்குமுறல்கள் எல்லாவற்றையும் குமுறி விட்டேன் இந்த வீடியோ பதிவில்.